Next நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா reinforcement learning. What about this reinforcement learning means நார்மலி நீங்கள் வந்து ஒரு ரா டேட்டாஸ் வச்சுருப்பீங்க ரைட். நம்ம இப்போது செமி சூப்பர்வைஸ்டு விட்டுருங்க, சூப்பர்வைஸ்டு விட்டுருங்க, அந்த அன்சூப்பர்வைஸ்டோட பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸோ எனக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து ஐ டேக்கன் தஸ் அன்சூப்பர்வைஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். செகண்ட் பிக்சர் ரா இன்புட் டேட்டா இருக்குது. ஸோ என்னோட இன்புட் டேட்டா வந்து ஐ கிவன் தட் என்னோட மாடலுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்வரான்மெண்ட் ஏஜென்ட் எல்லாமே யூ கேன் டேக்கன் இஸ் அ மாடல். ஓகே, ஸோ அந்த மாடல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது, உங்களோட அவுட்புட் வில் பி ப்ரிடிக்ட். ஓகே, ஸோ இது எனக்கு வந்து இங்கே எந்த லேபிளும் கொடுக்காதனால இது ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார் எல்லாம் ப்ளூ கலர் ஸ்டார் ஒரு பக்கம், அண்ட் தென் பிங்க் கலர் ஸ்டார் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வயலட் கலர் பாக்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த கேட்டகரிஸாக வந்து கேட்டகரிஸ் ஆகிடுச்சு. பட் இட் இஸ் நாட் அ நார்மல் மாடல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நாட் அ நார்மல் மாடல். இட் கண்டெய்ன்ஸ் சம் திங்ஸ். You can call it as some functions. Okay, so எனக்கு இன்னமும் some functions வந்து இங்கே ஆடப் ஆகிருக்கு இந்த மாடலுக்குள்ளே. இட்ஸ் நாட் அ நார்மல் மாடல் லைக் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் சம் செட் ஆஃப் thing you can call it as a selections of algorithm. Okay, and then agent, state, reward, best action, environment நிறைய இருக்குது. ஸோ யூ கேன் டேக்கன் திஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக்கன் ஒரு டாக்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, உங்கள் டாகுக்கு வந்து நல்லா பசியாக இருக்குது. நீங்கள் அப்போ தான் உங்கள் டாகோட டாகை வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் டாகை பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா ஏஜென்ட் இஸ் மை டாக், என்வரான்மெண்ட் இஸ் மை ஹோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டாக்கு டேரெக்டாக நான் ஃபுட்டு கொடுக்க மாட்டேன். அந்த டாக் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ரைட், ஸோ ஹவ் யூ கேன் செக் இட் இஸ் ஆக்டிவ் ஆர் நாட். நீங்கள் ஏதாவதும் வந்து அதுக்கு பால் ஏதாவது த்ரோ பண்ணி அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக தான் கொடுப்பீங்க. ரைட், ஸோ எனக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ஆல்கரிதம் இஸ் நத்திங் பட் உங்களோட டாஸ்க். ஓகே, ஸோ செலெக்ஷன் ஆஃப் யூர் டாஸ்க் அண்ட் தென் யூ டூ தட் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணுவீங்க அந்த டாகை. ஓகே, ஸோ ஏஜென்ட் வில் ட்ரை டு டூ தட் ஆக்ஷன். அந்த டாக் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா நீங்கள் அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. சம்திங் யூ கேன் மேக் இட் ஆஸ் அ ஓகே, அதுக்கு ஏதாவது சிக்காக இருக்குது, நம்ம டாக்டரை செக் பண்ண போகணும், நம்ம அப்படி மூவ் ஆகும். ரைட், ஸோ எனக்கு செலெக்ஷன் ஆஃப் டாஸ்க்கு கொடுக்குறோம், அதை வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் அது போய் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வி கிவன் சம் ஃபுட் லைக் பெடிகிரி ஆர் எனி டாக் ஃபுட். ஓகே, ஸோ எனக்கு அந்த ரிவார்டு வந்து அந்த டாக் இஸ் சம்திங் பட் ஏஜென்ட்டுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் அதோட ஸ்டாப் ஆகிறது இல்லை. உங்கள் ஒன்றா பெடிகிரி காலியாக வரைக்கும் நம்ம அதை பண்ணுவோம், இல்லை நாம் டயர்டாக வரைக்கும் அந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம். ரைட், ஸோ எனக்கு இந்த ஸ்டேட் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து என்னோடய ரா இன்புட் டேட்டாஸ் வந்து காலியான வரைக்கும் உங்களோட அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோடய ஏஜென்ட் இந்த தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் சம் ஏஜென்ட் ஹியர். ஸோ நான் இந்த ஏஜென்ட் வந்து ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். எங்கே பண்ணணும், என்னோட என்வரான்மெண்ட்டில் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஹாரி பாட்டர் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தட் பசில் க்ரீன் கலரில் வந்து ஒரு கார்டன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா யாரும் திரும்பி வெளியே வர முடியாது, ஒன்ஸ் அது க்ளோஸ் ஆகிடும். பட் அது நான் அந்தளவுக்கு இல்லை பசில். நார்மலாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் வே வாக் பண்ணி உள்ளே போயிட்டுருப்பீங்க. நீங்கள் அந்த எண்டுக்கு போயிட்டீங்கன்னா ஓகே நம்ம இந்த வழியாக ராங்காக வந்திருக்கோன்னு சொல்லி அகைன் இஸ் பேக் டு திஸ் நார்மல் பொசிஷன் அண்ட் அகைன் யூ செக் தட் எனி அதர் வே. ஸோ அந்த ஒவ்வொரு பார்த்தும் நீங்கள் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி யூ கேன் கோ இட். ரைட், ஸோ அந்த மாதிரி என்னோட ஏஜென்ட் வந்து நான் இங்கே என்வரான்மெண்ட்டில் வந்து உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இட் வில் ராங் வேல போச்சுன்னா இட் வில் பி அ பெனால்ட்டி. கரெக்டாக போய் அதை கரெக்டான வே கண்டுபிடிச்சி அது போயிடுச்சுன்னா தட் வில் பி அ ரிவார்ட்ஸ். ஓகே, யூ கேன் டேக் இட் அஸ் அ ரிவார்ட். ஓகே, ஸோ ரிப்பீட் தட் ஆக்ஷன் வில் கேன் கால் இட் அஸ் அ ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் தட் ஏஜென்ட் ஹியர். ஸோ எனக்கு இந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் திங் இருக்குது. உங்களுக்கு 2 வழி இருக்குது. என்னென்ன வழி, வாட்டர் கிட்ட போகணும், இல்லை அதர்வைஸ் ஃபயர் கிட்ட போகணும். சப்போஸ் அது ராங் டெசிஷனில் ஃபயர் கிட்ட டேரெக்டாக போயிடுச்சுன்னா அது வந்து பெனால்ட்டி கண்டிஷனில் வந்துடும், -50 பாயிண்ட்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு அப்போ நீங்கள் போகிறது ராங் வேன்னு சொல்லி அகைன் இட் வில் லேர்ன், அது அத்தனை தானே லேர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதோட பாலிசி அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ அது அப்டேட் தேர் பாலிசி அண்ட் அகைன் இட் வில் பேக் டு திஸ் பொசிஷன், central position, and again it go to this water and take this water and stop the fire. Okay, so எனக்கு இந்த அப்டேட் பாலிசி பார்க்கும்போது யூ கேன் நோ தட் நீங்கள் எவ்ரி டைமும் நீங்கள் அதை வந்து செக் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் தட் ஃபார் ஃபேக் கரன்சி மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேக் கரன்சி மிஷினில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற கரன்சி வந்து ஃபேக்காக இல்லையான்னு சொல்லி ஏஐ கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஏஐ இஸ் நத்திங் பட் இங்கே நான் யூஸ் பண்ணுற ஏஐ வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ண ஒரு ஏஐ. ஓகே, ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ண அல்காரிதம் வச்சுக்கிற ஏஐ வந்து இட் வில் செக் தட் டூப்ளிகேட். ஓகே, ஸோ என்னென்ன டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வருதோ அதை வந்து செக் பண்ணி இட் வில் ப்ராசஸ். ஓகே, சப்போஸ் இது கூட சம்டைம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் இது டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுது.
ஹேவ் தட் இங்கே வந்து எனக்கு ஒரிஜினல் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டாவை என்ன பண்ணுன்னா எங்களோட ஏஐ வந்து இட் வில் கம்பேரிங் வித் திஸ் டூப்ளிகேட் டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணோம். இந்த ஒரிஜினல் டேட்டாவில் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லாமல் ஏதாவது நியூவாக திங்ஸாக இட் வில் ஹேப்பன். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இன் கம்பேரிங் வித் திஸ் ஒரிஜினல் கரன்சி கம்பேர் பண்ணும்போது பூ எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஃபேக் கரன்சி இல்லைனா, இதை வந்து என்ன ப்ராப்ளமோ அதை வந்து இந்த ஏஐ கிட்ட சொல்லி இந்த ஃபேக் கரன்சி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த அல்காரிதமுக்கு சொல்லும். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணும், இட் வில் அப்டேட் திஸ் பாலிசி. அப்டேட் பாலிசி ஃபார் நத்திங் பட் அந்த எரரை என்னவோ அந்த எரரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னனால அதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எகைன் இட் வில் செக் தட் எகைன் அதை வந்து ஃபேக் கரன்சி நிறைய க்ரியேட் பண்ணும். ஃபேக் கரன்சி நத்திங் பட் நீங்கள் ஃபேக் இமேஜஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அதை க்ரியேட் பண்ணும். அதை வந்து எகைன் இட் வில் கோ டு திஸ் checking part. So again it will check that any other fake currency மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இருக்காது ஃபேக் கரன்சினால நீங்கள் அப்படி நினைக்க வேணாம். யூ கேன் டேக் இட் ஆஸ் அ ஃபேக் இமேஜஸ் ஆர் எனி திங். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நெட்லலாம் பார்த்து நிறைய ஃபேக் இமேஜஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணுற ஹியூமனால சம்டைம் முடியாது, ரைட்? ஸோ எனக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னால தான் முடியும். பிகாஸ் இட் வில் ஒர்க் வித் மல்டிபிள் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, ஸோ நம்மளால் 100,000 டேட்டாஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது, ரைட்? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது ஃபேக்காக இல்லையாங்கிறத இந்த இமேஜஸை வச்சு நம்மளால் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மிஷின் லேர்னிங் டெக்னிக். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? பேர் என்ன, சப்வே சர்ஃப்லாம் கேம்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? சப்வே சர்ஃப் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸை கலெக்ட் பண்ணுவோம். இஃப் யூ கிவன் ஃபார் காயின்ஸ் வில் டேக்கன் அஸ் அ ரிவார்டு. ஸோ ரிவார்டை நம்ம ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல எதுவும் பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. ரிவார்டு இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது லைனில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராக்கில் சம்திங் வில் பி ஹேப்பன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட இந்த கண்டிஷனுக்கும். ஸோ ரிவார்டு இருக்கிற டைமில் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிதுன்னா நம்ம எதாவது நல்லா கரெக்டாக போயிட்டுருக்கோம், நம்ம டைரெக்ஷன் இஸ் கரெக்ட்னு அர்த்தம். யூஸ் ரிவார்ட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். நீங்கள் ரிவார்டு எடுக்கல, வேறு ஏதாவது டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. ஐ ஹேவ் மல்டிபிள். நான் வந்து சப்வே சர்ஃபில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த த்ரீ வேஸ் டு ரீச் யுவர் எண்ட் பாயிண்ட். பட் வாட் ஹேப்பன், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரிவார்ட்ஸ் இஸ் மெயின் திங். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம முடியும் போது நம்மளோட இது காயின்ஸ் அதிகமாக தான் பார்ப்போம், ரைட்? ஸோ எனக்கு இந்த ரிவார்ட்ஸ் பேஸ் பண்ணி வி ஹேவ் தட் திங் that we have do this action. If we don't do this action, we know that second time ப்ளே பண்ணும்போது again ப்ளே பண்ணும்போது we update this policy. Update this policy is nothing but நீங்கள் அந்த ரிவார்டோட ரூட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த லைன் ட்ராக்கில் போயிட்டு எகைன் போகும்போது இப்போ 100 காயின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா செகண்ட் டைம் போகும்போது 100+ காயின்ஸ் எடுப்பீங்க. பிகாஸ் we know that எங்கெங்கே என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னு யூ கேன் நோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களோட மிஷின் லேர்னிங் அல்காரிதமும் இட் வில் லேர்ன். Okay, so we have some set of categories of technique. Q-learning is an important technique to solve this reinforcement learning, but in this Q-learning contains many number of algorithm இருக்கு, நம்ம அதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். பட் in this is a main thing. We have some set of categories. Q-learning, policy iteration, value iteration, மூணு டைப் ஆஃப் கேட்டகரியில் என்னோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. ஓகே, ஸோ we have this ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். So this is my application, playing games with the self-driving cars, ad recommendation system, personalized video recommendation, இது மாதிரி எல்லாமே இருக்குது. என்னோட அப்ளிகேஷனில் இன்னும் சொல்லணும்னா நான் நார்மலி வந்து ஆட்டோமேஷன் கார் வேறு டெஸ்லா கார். ஸோ டெஸ்லா காரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம இப்படி ஓலா இல்லை ஊபரில் எப்படி போனோம்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கிவன் தட் நம்ம காரில் வந்து எங்கே டெஸ்டினேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிக் கூகுள் மேப்பில் போட்டு வீ கேன் ட்ரைவ். பட் வாட் ஹேப்பன், நீங்கள் வந்து ஹியூமனே தேவையில்லை, இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ட்ரைவ். ஸோ மேப் போட்டால் போதுமா, ஆட்டோமேட்டிக்காக போயிடுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ. பிகாஸ் எல்லா பக்கமும் ஏதாவது பிரச்சனை வரும், ரைட்? ஸோ ஏதாவது பர்சன்ஸ் கிளாஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது டிராஃபிக் சிக்னலில் வந்து ஏதாவது இருக்கும்போது நம்ம காரை ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். சம் பீப்புள் ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம அதை வந்து காரை ஸ்பீடை ஸ்லோ பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மெனி இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ எனக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் நம்ம ட்ரைனிங்லேயே வந்து இந்த இஷ்யூஸை பற்றியெல்லாம் நிறையா அதுக்கு கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தா மட்டும்தான் மிஷின் லேர்னிங் algorithm or that reinforcement learning technique we will use it to learn this type of thing and they will manage it. Okay,
ஸோ எனக்கு இந்த செல்ஃப் டிரைவிங் காஸ் ஆகட்டும், திஸ் பிளேயிங் கேமிங்ஸ் வித் ஏஐ, ஸோ ஏஐ பேஸ் பண்ண கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அண்ட் தென் ஆட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ ஆட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகணும்னா நீங்கள் எந்தெந்த மாதிரி விஷயஸ் எல்லாம் பார்த்துருக்கணும், நீங்கள் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் வருங்கிறது it will try to analyze it. அண்ட் தென் பர்சனலைஸ் வீடியோ ரெக்கமெண்டேஷன், யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெக்கமெண்டேஷன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கீங்களோ they will know. அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிஸை பார்த்து they will suggest you that future videos. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி வீடியோஸ் சஜஸ்ட் ஆகாது, பிகாஸ் உங்களோட டேஸ்ட் வேறு, உங்கள் ஃப்ரெண்டோட டேஸ்ட் வேறு. ஹவு தே வில் நோ தட் வாட் ஆர் those taste of this person means the help of this datas. Okay, plata o plomo, plata o plomo, plata o plomo.